கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பல நாட்களா என் மனசுல இருந்த ஒரு கேள்வி, அந்த கேள்வி நிறைய பேருடைய உள்ளத்துல இருந்திருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான ஒரு சில விடைகளை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது யெகோவாங்கிற பேர்ல நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வெளிப்படல, ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன்ங்கிற பேர்ல நான் வெளிப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் யெகோவா ஈரே என்கிற பெயரை எப்படி அங்க அந்த பலிபீடத்துக்கு பெயர் வைத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுல இருக்கும். ஸோ இத எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக நம்ம தலைகள் தாழ்த்தி நம்ம செபிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு பேசணும். அவர் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும். அவருடைய உதவி இல்லாம எந்த கேள்விக்கும் நம்மளுக்கு பதில் வராது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற இந்த பதிலும் கூட இது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு யாராவது தெரியும்னா என்னோட நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம காரியத்தை செய்யலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். தலை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்களை எலோகிம் தேவனே, இந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோமப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்க. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்க தியானிக்க போற இந்த வசனத்திலிருந்து நீர் எங்களுக்கு சரியான விடையை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம இன்னும் விளக்கமா நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன இந்த கேள்வி, அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் யெகோவாங்கிற பேர்ல அவர் வெளிப்படல, ஆனால் அவரோட ஈசாக்க பலியிட போகும்போது அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு சொல்லி எப்படி பெயர் வைத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலயுமே உண்டு. ஸோ அதுக்கு எப்படி உங்களுக்கு விடைகள் கிடைச்சது கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு சில விடைகளை வைத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். பாருங்க, முதலாவது நம்ம ஆபிரகாம் இடத்துல நம்ம ஆரம்பிக்கலாம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இங்க கர்த்தர் தெளிவா சொல்றார், நான் யெகோவா என்னும் பெயர்ல அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னு சொல்றார். அறிமுகமாகவில்லை. அவங்களுக்கு நான் தான் யெகோவா அப்படின்னு சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தி காமிக்கவில்லை. ஆனா எப்படி வெளிப்படுத்தி காண்பிச்சாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற பெயர்ல என்ன செய்தா வெளிப்படுத்தி காமிக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில எல் ஷடாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க 3 பேருக்கும் கர்த்தர் எல் ஷடாய்ங்கிற பேர்ல என்ன செய்த வெளிப்பட்டார். அதாவது தமிழ்ல நம்ம சொல்றது சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற பேர்ல தான் என்ன செய்த வெளிப்பட்டார். இது அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு பெயர். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன்கிற பேர்ல வெளிப்படும் போது அவனுக்கு அந்த ஆபிரகாமுக்கு அது புதிதான ஒரு பெயர். ஆனா நம்ம சரித்திர ஆய்வாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடியே யோபு அங்க இருந்தார். யோபனுடைய காலகட்டம் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோபனுடைய புஸ்தகத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கொஞ்சம் யோபுக்கு கர்த்தர் என்ன காரியத்துல வெளிப்பட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யணும், தெரியணும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதிரும். இந்த சர்வ வல்லவர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த சர்வ வல்லவர் அப்படிங்கிற வார்த்தை
நம்ம யோபுவின் புஸ்தகத்துல 31 தடவை என்ன செய்து வருது, சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற பெயர்ல அவர் அறியப்படலங்க. ஆனா சர்வ வல்லவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் அங்க என்ன செய்து இருக்குது. எல் ஷடாய் அப்படிங்கிற அந்த கோர்வையான பேர்ல அவர் அங்க வெளிப்படல. ஆனா ஷடாய் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்த வெளிப்படுறார். சர்வ வல்லவர் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்த வெளிப்பட்டார். 31 டைம்ஸ் அது வந்து அங்க ரிப்பீட் ஆகுது யோபுவின் புஸ்தகத்துல. இதுல இன்னும் நீங்க பார்க்கணும்னா யோபு 8ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். யோபு 8ஆம் அதிகாரம் 5, 6 வசனம். நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து, ஏற்கனவே தேவனை தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்திரே ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாக்கோபமாக்குவார். சரி, இந்த சர்வ வல்லவர் அப்படிங்கறத அவங்க என்ன செய்றாங்க, கோட் பண்றாங்க. சரி, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது என்ன செய்யறார் பாருங்க. யோபு 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். யோபு 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர் இப்ப யோபுட்ட பேசும்போது பதில் கொடுக்கும் போது சர்வ வல்லவரோட வழக்காடி தன்னை எப்படி வெளிப்படுத்துறார். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், அவரை புத்தி படிப்பிக்கிறவன் கர்த்தர் யோபுக்கு வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லவர் அப்படிங்கிற பேரை தான் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். சர்வ வல்லவர் மீண்டும் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை. சர்வ வல்லவரோடே வழக்காடி சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், அவருக்கு புத்தி சொல்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு இப்ப பதில் சொல்றார். கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக இதோ இதோ நான் நீசன், நான் வந்து ஒண்ணு இல்ல, நான் நீசன். நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், நான் உமக்கு என்ன பதில் கொடுப்பேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், என் கையினால வாய் பொத்திக்கிடுறேன்ப்பா. நான் ஒரு வார்த்தையும் கூட பேச மாட்டேன். ஏன்னா சர்வ வல்லவர் அவர் கேள்வி கேட்கும் போது இங்க யார் இருக்கா பதில் சொல்றதுக்கு. சர்வ வல்லவர் என்கிற பேர்ல தான் கர்த்தர் யோபுக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, இந்த சர்வ வல்லவர் ஷடாய் அப்படிங்கிற பேர்ல தான் வெளிப்பட்டார். ஆனா ஆபிரகாம்கிட்ட வரும்போது எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், வெளிப்படுறார். சோ இது ஆபிரகாமுக்கு ஒருவேளை புது பெயரா இருக்கலாம். ஆனா யோபுக்கு ஆல்ரெடி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பெயர், வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பெயர். இதுல நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா அதுல ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் என்ன பெயர்ல வெளிப்படுத்துறாங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்க கர்த்தர் 99 வயதுல தான் ஆபிராமுக்கு தன்னுடைய பேரை வெளிப்படுத்துறார். என்ன பேரு, எல் ஷடாய்ங்கிற பேரை வெளிப்படுத்த. அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அது வரைக்கும் அவன் எப்படி கர்த்தரை தொழுது கொண்டான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் நம்ம எல் ஷடாய்ங்கிற பேரை பாருங்க கர்த்தர் அது பிறகுதான் வெளிப்படுத்துறார். 17ஆம் அதிகாரத்துல தான் வெளிப்படுத்துறார். ஆபிரகாமுக்கு தன்னுடைய எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா சர்வ வல்லமுள்ள தேவன், எல் ஷடாய்ங்கிறது வெளிப்படுத்துறார். சோ ஆபிரகாமுக்கு 99 வயதுல வெளிப்படுத்தின தேவன். அடுத்தது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1-3 வசனத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 1-3. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, ஈசாக்கு ஆபிரகாமுடைய பையன், ஈசாக்கு யாக்கோவை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், இந்த கானானியர்களுடைய பெண் கொள்ளாத, எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன், இவனுக்கு என்ன பேரை சொல்றான் பாருங்க, சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாம் சொல்லி கொடுத்தது ஈசாக்குக்கு நம்ம தேவன் யாரு, அவர் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதே எல் ஷடாய் பேர்ல இப்ப யாக்கோபை பிளஸ் பண்றார். அப்பதான் யாக்கோபுக்கும் தெரியும் இப்ப இவர் பேர் என்னது, சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். சோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பாருங்க. அதே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தையும் வாசிப்போம்.
இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னா, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி வெளிப்பட்டார். யெகோவாங்கிற பேர்ல என்ன செய்யப்படல? வெளிப்படவில்லை. யெகோவாங்கிற பேருக்கு எத்தனை எழுத்து உண்டு? 4 எழுத்து. அந்த 4 எழுத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யோத், ஹே, வாவ், ஹே. அத சுருக்கமா இங்கிலீஷ்ல வந்து YHWH ன்னு சொல்லுவாங்க, அல்லது YHVH ன்னு சொல்லுவாங்க. இந்த யோதே, வாவ், ஹே இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் யெகோவா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா யெகோவாங்கிற பேர்ல அவர் தன்னை வெளிப்படுத்தல. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு 3 பேருக்கும் யெகோவாங்கிற பேர்ல என்ன செய்யலாம்? வெளிப்படல. அப்ப என்ன பேர்ல வெளிப்பட்டார்? எல் ஷடாய்ங்கிற பேர்ல தான் வெளிப்பட்டார். ஆனா பைபிள்ல நிறைய இடத்துல யெகோவா யெகோவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இது என்ன? இந்த 4 எழுத்துக்கு என்ன காரணம்? இந்த 4 எழுத்து ஏன் பயன்படுத்தினாங்க பாருங்க. நம்ம ஆதியாகமத்துல இருந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்ப நம்ம அதனுடைய மீனிங்ஸோட நம்ம பார்ப்போம். அப்பதான் நம்மளுக்கு அதை நம்ம நல்லா புரியறதுக்கு நம்ம வாய்ப்பா இருக்கும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். இப்போ சேத்துக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். இப்போ அவனுடைய பேர் என்னது? ஏனோஸ். இந்த ஏனோஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா பலவீனன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி மார்டல் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அழிவுள்ள சரீரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ தன்னுடைய பையனுக்கு சேத் என்ன பேர் வைக்கிறான்? மார்டல் அப்படின்னு சொல்லி பெயர்க்கிறான், அழிவுள்ளது அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறான். எப்போ இந்த அழிவுள்ளதுன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அந்த ஏனோஸ் எந்த பெயர் அவனுக்கு சூட்டப்பட்டதோ பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அவனுக்கு அழிவுள்ளது அப்படின்னு சொல்லி பெயர் வச்சான். அப்பொழுது மனுஷர் அந்த டைம் ஏனோஸ் பிறந்த அந்த டைம்ல அப்பந்தான் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தாங்களாம்? தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்ப ஏனோஸ்ங்கிற பிறந்த டைம்ல தான் ஜனங்கள் எல்லாரும் தொழுது கொள்ளவே என்ன செய்யறாங்க? ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் யார தொழுது கொள்றாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல என்னது? யெகோவா. கர்த்தர்ங்கிறதுக்கு ஹீப்ருல என்னது? யெகோவா. யெகோவா அந்த 4 எழுத்து, இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த 4 எழுத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங் டெஃபினிஷன்ல நீங்க பாருங்க. ஸ்ட்ராங் டெஃபினிஷன் நம்பர்ல H3068 இந்த நம்பர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அநேக அர்த்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் அர்த்தம், அதுக்கு அர்த்தம் என்னன்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சுயமாக இருப்பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இரண்டாவது இட்டர்னல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த ஏனோஸ் பிறந்த டைம்ல, அதாவது இட்டர்னல் அதுக்கு அர்த்தம் என்னது? நித்தியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், நித்தியம். சோ ஏனோஸ்ங்கிறதுக்கு என்னது? அனித்தியம், அதாவது மார்டல், அழிவுள்ளது. எப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுதோ நம்ம எல்லாம் அழிவுள்ளவர்களா இருக்கிறோம் புரிஞ்சுதோ, அப்போ அவங்க யாரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்களாம்? இட்டர்னலை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க, இட்டர்னல் காடை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. புரியுதான் எனக்கு தெரியல உங்களுக்கு, உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ ஏனோஸ் பிறந்த நாட்கள்ல ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள்னா, யெகோவாவுடைய பேரை இன்னும் அவங்களுக்கு வெளிப்படவே இல்லை. அப்ப அவங்க எப்படி அப்படி சப்போஸ் யெகோவாவுடைய பேர் அப்ப வெளிப்பட்டு இருந்தால் அப்ப கர்த்தர் சொன்ன காரியம் பொய்யாயிரும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு நான் இந்த நாமத்துல வெளிப்படவே இல்லை அப்படின்னு சொன்னது அப்ப அது பொய்யாயிரும். கர்த்தர் பொய்யுரையாத ஒரு தேவன். நம்ம புரிந்து கொள்றது ஏதாவது பொய் இருக்கலாம், ஆனா அவர் சொல்றதுல எந்த பொய்யும் செய்யாது இருக்காது. ஏனோசனுடைய நாட்கள்ல எல்லாரும் 4 எழுத்து கடவுளை என்ன செய்றாங்க? தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. யோ தேவாவே, இதுக்கு அர்த்தம் என்னன்னா இட்டர்னல் அப்படின்னு சொல்லி அர்த்தம், நித்தியத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க, நித்தியமானவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க.
சோ ஏனோஸ் பிறக்கும் போது அவனுக்கு ஒரு பேரு சூட்டப்படுது, அழிவுள்ளதுன்னு சொல்லி சூட்டப்பட்ட பிறகுதான் அங்க ஜனங்கள் எல்லாரும் யாரை தொழுது கொள்ளாங்கன்னா அழியாமையை தொழுது கொள்றாங்க. இட்டர்னலை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. நித்தியமானவருடைய பெயரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நித்தியமானவர் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் நித்தியமான, இப்ப நீங்க பாருங்க எங்கெல்லாம் கர்த்தன் போட்டிருக்குதோ அங்க நித்தியமானவர்ங்கிறத போட்டு பாருங்க, அருமையான காரியத்தை கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் மோசஸுடைய நாட்கள்ல தான் கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி காமிக்கிறார். யெகோவா அப்படி, அதாவது நித்தியமானவர் அப்படிங்கிற பேர்ல வெளிப்படுறார் அவர். ஆனா ஆபிரகாம் இவங்கெல்லாம் எப்படின்னா, இவர் வெளிப்படலாட்டியும் இவங்க அந்த நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய நித்தியமானவருடைய நாமத்தை என்ன செய்றாங்க, தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யெகோவாங்கிற பேர்ல ஆபிரகாமுக்கோ ஈசாக்கோ யாக்கோபுக்கோ என்ன செய்யல, வெளிப்படவில்லை. அந்த நித்தியமானவர்ங்கிறது தெரியும். அந்த 4 எழுத்து சேர்ந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் நித்தியமானவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு பெயர் வைக்கும் போது நித்தியமானவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது தான் பேரு. அந்த 4 எழுத்து வச்சு நித்தியமானவர் என்ன செய்வார், பார்த்து கொள்வார். ஆபிரகாமுடைய நாட்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த 4 எழுத்து சேர்ந்தாச்சுன்னா அது நித்தியமானவரை என்ன செய்யும், குறிக்கும். அதனாலதான் ஏனோஸ் பிறக்கும் போது அந்த ஜனங்கள் அந்த 4 எழுத்து தேவனை என்ன செய்றாங்க, தொழுது கொண்டாங்க, நித்தியமானவருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க. ஆனா மோசஸுக்கு வரும்போது தான் அவர் தன்னை முழுமையா வெளிப்படுத்தி காமிக்கிறார். நான் நித்தியமானவர், நான் யெகோவா அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், வெளிப்படுத்தி காமிக்க. அது வரைக்கும் அவங்க தொழுது கொண்டுட்டு தான் இருந்தாங்க. சோ இப்படி இந்த காரியங்கள் நம்ம தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை, ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்ல என்ன செய்யற பேரை வெளிப்படுத்துறார். எலோஹிம்ங்கிற பேரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எலோஹிம்ங்கிற பேர்ல வெளிப்பட்டார். அதுக்கு பிறகு எல்ஷடாய்ங்கிற பேர்ல வெளிப்பட்டார். அதுக்கு பிறகு யெகோவாங்கிற பேர்ல வெளிப்பட்டார். அதுக்கு பிறகு அவர் மாம்சத்தில் வெளிப்படும் போது யெகோஷுவாங்கிற பேர்ல அவர் என்ன செய்யறார், வெளிப்படுறார். பாருங்க, இப்படி தன்னை வெளிப்படுத்துற விதம் ஒண்ணு இருக்குது. அந்த டிஸ்பென்சேஷன்ல அந்த பேர்ல என்ன செய்யறார், அவர் வெளிப்படுறார். பாருங்க, இந்த காரியம் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு நேரத்துல கர்த்தர் ஒரு பேர் என்ன செய்ய வெளிப்படுத்துறார். சோ அவர் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபனுடைய அந்த டிஸ்பென்சேஷன்ல அவர் யெகோவாங்கிற பேர்ல அவங்களுக்கு அறியப்படல. ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன்கிற பேர்ல தான் என்ன செய்யப்பட்டார், அழியப்பட்டார். ஆனா மோசஸுடைய காலம் துவங்கும் போது கர்த்தர் சர்வ வல்லமுடைய பெயருக்கு பதிலா அவர் இப்ப என்ன பேர்ல வெளிப்படுறார் அப்படின்னா யெகோவாங்கிற பேர்ல என்ன செய்தார், வெளிப்பட்டார். ஆனா காலகாலமா இவங்களுக்கு அந்த பேரு தெரியும். ஆனா அதுக்கு அவங்க என்ன அர்த்தம் வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னா நித்தியமானவர் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் வச்சிருந்திருக்கலாம். ஆனா இங்க வரும்போது கர்த்தர் அந்த 4 எழுத்தை எம்பசிஸ் பண்ணி, நான் அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறதாவது சொல்லி கர்த்தர் அங்க அந்த காரியத்தை அவர் சொல்லி காமிக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம், எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நித்தியம் அப்படிங்கிற காரியத்தை காண்பிக்கிறது. ஆனா மோசஸ்ட வரும்போதுதான் அவர் தெளிவாக தன்னை முழுமையாக அந்த, அதாவது நித்தியமானவர் அப்படிங்கிற பொருளை என்ன செய்ய அவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். அந்த 4 எழுத்தை சரியாக அவர் சொல்லி உச்சரிச்சு தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். எஸ், நான் தான் அந்த யெகோவா. ஆனா மோசஸ் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு நான் என்ன செய்யல, வெளிப்படல. இது எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல எனக்கு. இது ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா மீண்டும் எனக்கு நீங்க கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சோ இது டிஸ்பென்சேஷன் டைம். ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்ல கர்த்தர் ஒவ்வொரு நாமத்துல என்ன செய்ய வெளிப்படுறார். முதல்ல எலோஹிம், அப்புறம் எல்ஷடாய், அப்புறம் யெகோவா, அப்புறம் பல கட்டத்துல யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா அப்படின்னு சொல்லி பல கட்டத்துல வெளிப்படுறார். அண்ட் தென் இப்போ நமக்கு எப்படி வெளிப்படுறார் அப்படின்னா யெகோஷுவா அப்படிங்கிற நாமத்துல என்ன செய்யறார், வெளிப்படுறார். பாருங்க, இது கர்த்தருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்துல அந்த பேர்ல அவர் என்ன செய்யற தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. மனோவை கேட்டான், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்னன்னு கேட்கும் போது அது அதிசயம், நீ அதை கேட்பானேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, இப்படி ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்லையும் கர்த்தர் அந்த நாமத்தை என்ன செய்யறார், வெளிப்படுத்தி தர்றார். சோ இது இன்னும் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்க எனக்கு போன் பண்ணி நீங்க கேட்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. நம்ம செபிக்கலாம். கண்ணில் மூடி நம்ம செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமி படைத்த எங்கள் எலோகின் தேவனே, தேவனே ஒரு சின்ன முயற்சி நாங்கள் எடுத்தோம் கர்த்தாவே. தேவனே, இந்த வார்த்தை நான்
யெகோவாங்கிற பேர்ல ஆபிரகாமுக்கோ ஈசாக்கோ யாக்கோபுக்கோ நான் வெளிப்படலைன்னு சொன்னீங்களே. சோ அது குறித்தான ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் தியானிக்க நாங்கள் முயற்சி பண்ணுங்க கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதி தந்தீர், அதற்காக நன்றி. புரியல கர்த்தாவே, யாருக்கெல்லாம் இது புரியலையோ நீங்க அவங்க மனதை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். புரிய வைக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தருகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அநேக வீடியோக்கள் மூலமா உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.